நீங்க எல்லோரும் 23ஆம் தேதி ஓட்டு போட போறீங்க. நல்லா யோசிங்க. நீங்க அதிமுகவுக்கு போட போற ஓட்டு பாஜக உள்ள வர்றதுக்கான நுழைவு சீட்டு. அதனால தான் மாற்று அரசியல் நீ அண்ணனுக்கு ஓட்டு போடுறேன். அதிமுக கூட பரவாயில்ல, நேரடியா பாஜக கூட கூட்டணியில் இருக்கா. ஆனா உங்க அந்த மறைமுகமா பாஜகவை ஆதரிச்சுட்டு இருக்கா. அதுவும் உங்களை ஏவாட்டி. சினிமாவுல நடிக்கும் போதே முஸ்லிம்களை தப்பாடா காட்டியிருக்கா. திருப்பரங்குன்ற பிரச்சனையில குரல் கொடுக்கல. பெரியார பத்தி தப்பா பேசும் போது அறிக்கை கூட விடல. கவின் ஆணவ கொலைக்கு எதிராகவும் பேசல. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியா முழுக்க சங்கீக தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால அவ மாற்று அரசியல் இல்ல. திமுகக்கு ஓட்டு போட சொல்றியா? இல்ல, தமிழ்நாட்டை காப்பாத்த சொல்றேன். எப்படி? இப்போ இருக்க சூழல்ல திமுகவுக்கு மட்டும்தான் பிஜேபி எதிர்க்கிற பவர் இருக்கு. இப்படி எத்தனை நாளைக்கு பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு மாற்று அரசியல் வேணாமா? திமுகவே மாற்றுதாப்பா. பாஜகவோட பாசிச அரசியலை ஒழிக்கிற மாற்று சக்தி திமுகவை விற்றா யாரும் கிடையாது. ஏங்க என்னவா வேணா இருக்கட்டுங்க, புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க நினைக்கிற மாற்று அரசியல் எதுக்கானதுன்னு யோசிங்க. கல்வியில தமிழ்நாடு தான் முதல் இடம். பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலம். மருத்துவ கட்டமைப்புல பல வெளிநாடுகளை விட முன்னிலையில இருக்கு. இப்படி கல்வி, பொருளாதாரம், மருத்துவம் எல்லாமே நல்லா இருக்கிற மாநிலத்துல எதுக்கான மாற்று அரசியலா புதுமுகங்கள் வராங்க? ஐயா, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க. ஐயா புரிஞ்சிச்சு. ஐயா விளையா ஐயா, இனிமே என் ஓட்டு திமுகவுக்கு மட்டும்தான் ஐயா. என் ஓட்டு திமுகக்கு தான். யா வி சப்போர்ட் டிஎம்கே. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்ல.